ஆந்திராவில் கெட்டுப்போன பிரியாணி மற்றும் சமோசாவை சாப்பிட்டதில் 3 மாணவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சரவணன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சரவணன், இந்த 3 சிறுவர்கள் யார்? கெட்டுப்போன பிரியாணி எவ்வாறு வழங்கப்பட்டது? விவரங்கள். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள கைலாசப்பட்டினம் என்ற நகரில் கிறிஸ்துவ அமைப்பின் பேரில் ஒரு சிறிய விடுதி ஒன்று நடத்தி வரப்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் அந்த பகுதியில் உள்ள மலை பிரதேசங்களில் உள்ள பழங்குடி மாணவ மாணவிகளை இங்கு தங்கு படிக்கும் அளவிற்கு அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விடுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற நபர்கள், அதாவது வேற்று நபர்கள் கொடுத்த உணவான பிரியாணி மற்றும் சமோசாவை அன்று இரவு, அதாவது மதியத்தில் கொடுத்த உணவு மிஞ்சி போன உணவுகளை இரவில் உணவு அந்த மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இதனால் அவர்கள் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதால் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனை கவனித்த அந்த நிர்வாகி உடனடியாக அந்த யாராருக்கு உடம்பு சரியில்லையோ அவர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்க 2 மாணவிகள், ஒரு மாணவர் வீட்டிலேயே இறந்த நிலையில் மேலும் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அனகாப்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த ஆந்திர மாநில உள்துறை அமைச்சர் அனிதா நேரடியாக சந்தித்து மாணவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அந்த இறந்து போன மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆந்திர மாநில அரசு அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விடுதியின் நிர்வாகியான கிரண்குமார் என்பவரை தற்போது கைது செய்துள்ள நிலையில் மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் பழங்குடியின மாணவர்கள் 3 பேர் கெட்டுப்போன பிரியாணி என்று தெரியாமல் அதனை உண்டு மரணமடைந்திருக்கிறார்கள். அதனை சற்று முன் கிடைத்த செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.